சார் எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் விஜய் அவர்கள் டிவிகே விஜய் அவர்களோட 3rd இயர் ஆனிவர்சரி தான் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஷோ அப்படின்றது வந்துட்டு ஹிட்டா ஃப்ளாப்பா சார்? ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க முக்கியமான விஷயங்கள் எதுவுமே பேச கிடையாது, என் ஜனநாயகன் பற்றி கூட ஒரு விஷயம் பேச கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சி ஃப்ளாப். என்னைக்கு ஜனநாயகம் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஃப்ளாப் ஆகும். தலைவா படம் வரும்போது விஜய் அதை சரியாக எதிர்கொள்ளலை. ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போய் கொடநாட்டில் காத்து கிடந்து அம்மா தாயே எல்லா கூட இருந்தாலும் பரவாயில்ல, நடராஜன் பேசினார் யார் எஸ் சந்திரசேகர். நடராஜன் என்ன என்கிட்ட பேசினார். பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான். இப்போ நீங்கள் கமல்ஹாசன் மாதிரி 29 ராகுல் காந்தி பின்னாடி தான் போய் நிற்பீங்க. கமல்ஹாசனாவது டிவி பெட்டியை உடைச்சி திமுகவையும் அண்ணா திமுகவையும் எதிர்த்து வந்தார். நீ வரும்போதே வன்மத்தோட இந்த நாட்டு மானத்தை நீங்க ஒரு அந்நிய நாட்டு சதியோட ஒரு மதவெறி கும்பலோட சேர்ந்துக்கிட்டு மதமாற்ற லயலா குரூப்போட பெலிக்ஸ் ஜெரால்டு, லயலா குரூப், ரெட்பிக்ஸ் இவங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு ஊதுகுழலாம் தொங்கு சதியா இருக்கும்போது மோடி உங்களை விட்டு வைக்க கூடாதுன்னு சசிகலா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கேவியட் போட்டு அங்க வச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்க உங்க படம் வராததுக்கு சென்சார் போர்டு நடவடிக்கை சரியில்லைன்னு ஒரு கருத்து சொல்லணுமா இல்லையா? உங்க பிரச்சனைக்கே பேச முடியாதவர், பயந்து நடக்கிறவர், என்ன இதுக்கு நீங்க கொள்கை எதிரின்னு பாஜக சொல்லணும்? அரசியல்ல வந்தா எதையும் எதிர்கொள்ளணும். அதை எதிர்கொள்ளதுக்கு துணிவில்லாம ஜனநாயகம் படத்துக்குள்ள எடப்பாடி பற்றி பேச முடியல. நீங்க எல்லாம் என்ன போல்டு நட்டு திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் 55 விழுக்காடு ஓட்டுல இருந்து வராரு. நீங்க 0% ஜெயலலிதா உங்களை தோல்வியாளர்னு காட்டி ஜெயலலிதா உங்களை அடிச்சு இருத்தி மூச்சு விட முடியாம பண்ணி ஜெயலலிதா மரணம் அடையது வாய் திறக்க முடியாம வாரி முகத்துக்கு ஓட்டுன்னு நிற்கக்கூடிய விஜய் அசிங்கமப்பட்டு கேவலப்படுறதோட ரிட்டர்ன் பேக் நல்லது, திரும்பி போயிடலாம். This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி சார் தான் இருக்காரு. அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் விஜய் அவர்கள் டிவிகே விஜய் அவர்களோட 3rd இயர் ஆனிவர்சரி தான் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஷோ அப்படின்றது வந்துட்டு ஹிட்டா ஃப்ளாப்பா சார்? ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்க முக்கியமான விஷயங்கள் எதுவுமே பேச கிடையாது, என் ஜனநாயகன் பற்றி கூட ஒரு விஷயம் பேச கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சி பற்றி ஃப்ளாப் தான். ஜனநாயகம் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஃப்ளாப் ஆகும். என்னைக்கு ஜனநாயகம் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஃப்ளாப் ஆகும். கேரளாவில் பிரேக் எவன் ஆச்சுன்னா அந்த படம் தமிழ்நாட்டில் ஃப்ளாப் ஆகும். ஏன் சொல்கிறேன்னா தலைவா படம் மாதிரி தான். தலைவா படம் வரும்போது விஜய் அதை சரியாக எதிர்கொள்ளலை. ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போய் கொடநாட்டில் காத்து கிடந்து அம்மா தாயே ஜெயலலிதா கூட இருந்தாலும் பரவாயில்ல, நடராஜன் பேசினார் யார் எஸ் சந்திரசேகர். நடராஜன் என்ன என்கிட்ட பேசினார். சசிகலா குடும்பத்து ஆட்கள்கிட்டே போய் லாபி பண்ணி எடுத்து தன்னோட இமேஜை இழந்து வந்ததுனால பிரேக் ஈவனாக கேரளாவில் ஆன படம் தமிழ்நாட்டில் ஃப்ளாப் ஆச்சு. ஏன்னா நீங்கள் படத்தில் ஹீரோவாக வாரீங்க. அந்த படம் சுமாராக இருந்து எனக்கு அமலா பால் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மலையாள காமெடி நடிகர்லாம் வந்தார். கொஞ்சம் விஜய் போர்ஷன்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லா ஜாலியாக காமெடி கண்டென்ட்லாம் இருந்தது. சத்யராஜ் போர்ஷன் கொஞ்சம் இழுக்கும். சுமாரான படம் தான். விஜய் படம் எல்லாமே வசூல் படமாக தான் இருக்கும். வசூலுக்கு கேரண்டி, பைசா வசூலுங்கிறதுல ஆட்டம் பாட்டம் டான்ஸு காமெடின்னு தான் இருக்கும். எம்ஜிஆர் ரஜினி படங்கள் மாதிரி தான் அது. ஸோ அந்த படம் இங்கே விழுந்ததுன்னா அதுக்கு காரணம் விஜய் திரையில் ஹீரோவாக நிற்கிறது, நிஜத்தில் ஜெயலலிதா கிட்ட மடங்கி போய் கை கட்டினதில் அது விழுந்துட்டு. இப்போவும் ஜனநாயகம் படத்தில் நீங்கள் மோடி எதுக்காது மக்கள் மனசில் பதிஞ்சிட்டு. இவர் சொதப்பல் கோஷ்டி, இவர் அடிக்கிறது பாஜக தான் அடிக்கிறாங்க. எதுக்கு அடிக்கிறாங்கன்னா இவர் ராகுல் காந்தியோட தொங்கு சதையாட்டு, ஒட்டுணியாட்டு, ஊதுகுழலாட்டு, போபல்ஸ் ஊழலுக்கு ஆதரவாளராட்டு, வாரிசு அரசியலுக்கு ஆதரவாளராட்டு, நாட்டில் எமர்ஜென்சி கொண்டு வந்து சட்டத்துக்கு புறம்பு ஆட்சி பண்ணவங்களுக்கு ஆதரவாட்டு, ஒரு கிறிஸ்டின் மிஷினரி ஒரு இதோட ஒரு பின்பலத்தோட இவர் வந்திருக்கிறாருங்கிறது தெரியும் போது மோடி வந்து என்னைக்குனாலும் இது நமக்கு எதிரான சக்தி. 2024 நம்ம ஆளு ரவீந்திரன் துரைசாமி நம்ம நன்மைக்காக ஆர்டி டீம் வெளிப்படையாட்டும் அவங்கள்ட்ட இவர் புஷி ஆனந்துக்கிட்டையும் 39 கேண்டிடேட் போட சொன்னார். இன்றைக்கும் பேட்டி இருக்குது. அதில் ஜானாரகிசாமி போன்ற
மதவெறி கூட்டம் நம்மளெல்லாம் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்லி அவங்க கேண்டிடேட் போடாமலே பண்ணிட்டாங்க, விஜயை காலி பண்ணி விட்டுட்டாங்க. அப்போ மோடி என்ன பார்க்குறாரு, இவர் கேண்டிடேட் போட்டால் ஒரு 8 தொகுதியாவது ராகுல் காந்திக்கு அடிப்படும். பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான், பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான். அப்போ நீங்கள் கமல்ஹாசன் மாதிரி 29 ராகுல் காந்தி பின்னாடி தான் போய் நிற்பீங்க. கமல்ஹாசனாவது டிவி பெட்டியை உடைச்சி திமுகவையும் அண்ணா திமுகவையும் எதிர்த்து வந்தார். நீ வரும்போதே வன்மத்தோட இந்த நாட்டின் மானத்தை, என் தாய் திருடான பாரதத்தின் மானத்தை, இந்தியாவின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, ஆர்எஸ்எஸ்ஸின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றினவர் மோடி. அவரை கொள்கை எதிரின்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒரு அந்நிய நாட்டு சதியோட ஒரு மதவெறி கும்பலோட சேர்ந்துக்கிட்டு மதமாற்ற லயலா குரூப்போட, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, லயலா குரூப்பு, ரெட் பிக்ஸ் இவங்களோடலாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு ராகுல் காந்திக்கு ஒரு ஊதுகுழலாக தொங்கு சதையாக இருக்கும்போது மோடி உங்களை விட்டு வைக்கக்கூடாதுன்னு சசிகலா ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்குறாரு. சசிகலா ட்ரீட்மெண்ட்டும் முத சொன்னது நாம தான். ஏன்னா மோடிக்கு எது நன்மைங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக இருந்து மோடிக்கு ரிப்போர்ட் பண்ணுவோம். நம்ம கருத்துக்கு நம்ம டீம் ஐபி எல்லாமத்திலுமே இவன் மோடிக்காக நிற்பாங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு. அந்த அடிப்படைக்குள்ள நாம் விஜய் புரோ ராகுல் சக்தின்னு சொல்லும்போது நீங்கள் ஆதாரம்னா 8ஆம் தேதி நியூஸ் 18 டிபேட்டில் நான் சொல்லுவேன், என் சகோதரர் நயினார், என் சகோதரி தமிழிசை அம்மையார் இவங்க கருத்துலேருந்து நான் மாறுபட்டு சொல்கிறேன். விஜய்க்கு படம் ரிலீஸ் ஆகாது, இவங்களுக்கு சசிகலா அம்மையார் ட்ரீட்மெண்ட்டு தான், இவங்க ராகுலுக்கு ஆள், மோடிக்கு எதிரானவங்க. வரும்போதே ஒரு மோடிக்கு எதிரான வன்மத்திலே அங்கே அரசியலுக்கு வர்றது. ஜான் ஆரோக்கியசாமி கெடுத்துட்டான், குட்டிச்சோராக்கிட்டான். அப்போ படம் வராதுன்னு. அது மாதிரி இன்னைக்கு வர படம் வரல, ஹேவியட் போட்டு அங்கே வச்சுருக்குறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் படம் வராததுக்கு சென்சார் போர்டு நடவடிக்கை சரியில்லைன்னு ஒரு கருத்து சொல்லணுமா இல்லையா? கமல்ஹாசன் உங்கள் சர்க்கார் படத்தை அடிக்கும்போது முருகதாஸ் கரெக்டாக தான் பண்ணியிருந்தார், விஜயும் கரெக்டாக தான் பண்ணியிருந்தார். 3 தடவை பார்த்தேன் அந்த படத்தை. ஸ்டைலிஷாக நடிச்சிருந்தார் விஜய். விஜய் மேலே நமக்கு ஒன்றும் சினிமா ரீதியெல்லாம் எதுவும் நமக்கு வெறுப்பு இல்லை. 3 படம் நம்ம பார்த்துருந்தோம். இந்திய வரலாற்றை கரெக்டாக சொல்லியிருந்தார் சகோதரர் முருகதாஸ். ஸ்டைலிஷாக விஜய் நடிச்சிருந்தார். சங்கத்தில் பார்த்தேன், சத்தியத்தில் 2 தடவை பார்த்தேன், 3 தடவை பார்த்தேன் அந்த படத்தை. அந்த படத்துக்கு அதிமுககாரங்க பிரச்சனை பண்ணும்போது ஆளாக கமல்ஹாசன் குரல் கொடுத்தார். ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆளாக கமல்ஹாசன் குரல் கொடுத்தார். கமல்ஹாசனை ரஜினிகாந்த் என்டால்ஸ் பண்ணார். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஜனநாயகம் படத்துக்கு இவ்வளோ சிக்கல் இருக்குது. நீங்கள் குரல் கொடுக்கணுமா வேண்டாமா? மன்சூர் அலிகான் அவர் அவுட் ஸ்போக்கன், நல்ல நண்பர், அவுட் ஸ்போக்கன். அவர் தெளிவாக அது சென்சாருக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் சென்சாருக்கு எதிராட்டே குரல் கொடுக்க முடியாதவர், உங்கள் பிரச்சனைக்கே பேச முடியாதவர், பயந்து நடுங்கிறவர், என்ன இதுக்கு நீங்கள் கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லணும்? என்ன இதுக்கு கொள்கை எதிரின்னு பாஜகவை சொல்லணும்? நீங்கள் வரும்போதே ராகுலுக்கு ஆதரவாட்டும் மோடிக்கு எதிராட்டும் வர்றதுனால தான் பாஜக உங்களை 2029 மோடிக்கு எதிராக களங்காணுவீங்க, உங்களையே அழிச்சுக்கிட்டு மோடியை அழிக்கணும்னு ராகுல் பின்னாடி நிற்பீங்கன்னு உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு மோடி. காங்கிரஸுக்கு பார்கெனிங்காக உயர்த்துறீங்க. அப்போ உங்களை அடிக்கணும்னு பண்ணும்போது அரசியலில் வந்தால் எதையும் எதிர்கொள்ளணும். அதை எதிர்கொள்ளதுக்கு துணிவில்லாமல் ஜனநாயகம் படத்துக்குள்ள எடப்பாடி பற்றி பேச முடியல. நீங்கள்லாம் என்ன போல்டு நட்டு உங்களோடலாம் நின்று என்ன பிரயோஜனம்? என்ன அர்த்தம் இருக்குது? பெரிய திமுக எதிர்ப்புன்னு சொல்கிறது அறத பழசான இத்து போன நூலருந்து போன அந்த பட்டத்தை பறக்க விடல என்ன இருக்குது? ஸ்டாலின் 3 தடவை ஜெயித்திருக்கிறாரு. 2024 நீங்கள் ஸ்டாலின் அடிக்கு தான் சிஏ எதிர்ப்புன்னு மறைமுகமாக சப்போர்ட் கொடுத்தீங்க. நீங்கள் தான் சைக்கிளில் வந்தீங்க 21. அப்போ எதுவுமே நிலைப்பாடும் இல்லை, எதுவுமே இல்லை. சந்தர்ப்பவாதம், சுயநலம், பச்சோந்தித்தனம் மொத்த உருவமாக நீங்கள் இருக்கிறீங்க. தெளிவாக நாம் சொன்னோம் 39 கேண்டிடேட் போடுங்கன்னு சொன்னோம். அது போடாத விளைவு இன்னைக்கு உங்கள் ஜனநாயகம் படம் தலைவா ரேஞ்சுக்கு போகுது. அடுத்தால கூட்டணி ஆட்சின்னு சொல்லாதீங்க, பலத்தை நிரூபிக்க பாருங்கன்னு. இன்னைக்கு கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு ஜூனியர் விடனில் கலை அவங்களே ரேப்பர் போட்டு எழுத ஆரம்பிச்சிட்டான். ஜூனியர் உடனே கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு விஜயை போட்டு அசிங்கப்படுத்துகிறான். பலம் நிரூபிக்காதவங்க பின்னாடி யாரும் வரமாட்டாங்கன்னு சீமான் சொன்னாப்புல நான் சொன்னேன். கேட்டிங்களா? சீமான் சொன்னதை கேட்டிங்களா? இல்லை நான் சொன்னதையாவது கேட்டிங்களா? இல்லை. அடுத்து விக்ரவாண்டியில் நின்றுங்கன்னு நீங்கள் கரூரில் பெரிய பம்பாட் பண்ணீங்கள்ல, தமிழ்நாடு ஃபுல்லாக ஆளை திரட்டி கரூரில் காட்டினீங்கள்ல, அதை ஏன் விக்ரவாண்டியில் பண்ணியிருக்கலாம்ல?
விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனாக விக்கிரவாண்டியை வச்சிருக்கலாம்ல, வைக்கல. இப்போ வந்து போலரைசேஷன் வரப்போகுது. 1 இயர் per year, 1 இயர் நான் 1 இயர்னு போலரைசேஷன் வரப்போகுது. எந்த பக்கம் நீங்கள் நிற்பீங்க? அந்த பக்கமா இந்த பக்கமா? எப்படி ஓட்டு வரும்? எவன் கேண்டிடேட்டாக வருவான்? ரசிகன் இருக்கான் நெய்வேலிக்குள்ள. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ சபா ராஜேந்திரன் அவருக்கு பசங்க, என் ரசிகர் ரவீந்திரன்னு, அவங்க ரிலேட்டிவ் என்னோட ரசிகர் யூஎஸ்ஏல இருக்கார் ரவீந்திரன்னு, பாசத்துக்குரிய ஒரு ரசிகர் ரவீந்திரன். அவர் நாங்கள் எல்லாம் சந்தித்து பேசும்போது நெய்வேலிக்குள்ள விஜய்க்கு ரசிகம் இருக்காங்கிறத அவங்க சொல்கிறாங்க. போலரைசேஷன் வரும்போது அந்த ரசிகம் எங்கே இருப்பான்? அப்போ நீங்கள் விக்கிரவாண்டியில் நின்று இருக்கணும். நிற்காம நீங்கள் என்ன பிரயோஜனப்படும்? அதே மாதிரி மரிய ஜெனிஃபர் நாம் தமிழர் கேண்டிடேட்டு, இந்து நாடார்கள் எல்லாம் அண்ணாமலை லீடராக நினச்சவங்க, மோடி பிரதமர் ஓட்டு போட்டவங்கெல்லாம் சீமானு வராங்க, ஒரே குட்டையில் ஊரிய மட்டைகள்னு காமராஜ் சொன்னதை அவங்க வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனவர் மக்கள் மத்தியில் விஜய்க்கு அபிமானம் இருக்குங்கிறாங்க. அங்கே போலரைசேஷன் வரும்போது அவன் எப்படி விஜய் கூட நிற்பான்? அப்போ நீங்கள் வந்து உங்கள் பலத்தை 2024 நிரூபிச்சிருக்கணும். நிரூபிச்சுட்டு ஒரு பலம் வந்துட்டுன்னா அந்த பலம் நிற்கும். இப்போ நீங்கள் பலம் நிரூபிக்கும் போகும்போது 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷன் இருக்குது, இந்து கிறிஸ்டின் போலரைசேஷன் இருக்குது, வெள்ளாள கவுண்டர் நான் வெள்ளாள கவுண்டர் போலரைசேஷன் இருக்குது. தமிழர் அல்லாத போலரைசேஷனை சீமான் உருவாக்குறாரு. நீ சும்மா வருவ, விட்டுட்டு போயிடுவாரோ, இவ்வளோ நாள் இருக்கக்கூடிய சீமான் அடிச்சு நொறுக்குவார் சீமான். அப்போ தமிழர் அல்லாதார் போலரைசேஷன். இதில் தமிழ்ல இருந்து பிறந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்கிறாரு. விஜய் பதில் சொல்லாமல் களத்துக்குள்ளே வந்தால் என்ன ஓட்டு கிடைக்கும்? யார் ஓட்டு போடுவா? பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுங்கன்னு சீமான் கேட்குறாரு. அருந்ததியர் ஜிடி நாயுடு பாலத்தில் தெலுங்கு தாய்மொழி மக்கள், அருந்ததியர் மக்கள்லாம் அப்படியே ஸ்டாலினை கன்சால்டேட் ஆகுறாங்க. விஜய்க்கு ரசிகராக இருக்கிறாங்க, நான் மறுக்க வரல. விஜய்க்கு ரசிகராக இருக்காங்க, ஸ்டாலின்கிட்ட ஓட்டா கன்சால்டேட் ஆகுறாங்க. அப்போ நீங்கள் எந்த ஓட்டுக்கு வருவீங்க? சீமான் சொல்கிறது கரெக்டா இல்லை ஸ்டாலின் செய்கிறது கரெக்டான்னு ஏதாவது ஒன்று சொல்லணுமா வேண்டாமா? இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் சொல்கிறாரு. ஸ்டாலின் இலவசங்களுக்காக அவருக்கு பெரிய ஓட்டு வரும்னு தேமுதிக இவங்க பிரேமலதா அம்மையாரே இன்னைக்கு எளிய மக்களின் தலைவர் மு.க. ஸ்டாலின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சீமான் வந்து அதில் இலவசங்கள் நாட்டுக்கு கேடுங்கிறாங்க. உங்கள் நிலைப்பாடு என்ன? டாஸ்மார்க் கூடாதுன்னு சீமான் சொல்கிறாரு. நீங்கள் மதுப்பிரியர்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் கூட சண்டை போட போகிறீங்களா? அப்போ உங்களோட என்ட்ரன்ஸ் வந்து கமலாசன் என்ட்ரன்ஸ் மாதிரி சீமானுக்கு தான் லாபத்தை கொடுக்குது. இஷ்யூ பேஸ்டாக தான் ஓட்டு. யாருக்கும் வந்து கண்ணை மூடிட்டு ஓட்டு கிடைக்கல. நீங்கள் எம்ஜிஆரே எடுத்துடுங்களேன். எம்ஜிஆருக்கு யார் ஓட்டு போட்டா? சென்னையில் யார் ஓட்டு போட்டா? கலைஞருக்கு தான் சென்னையில் ஓட்டு போட்டாங்க மக்கள். தஞ்சாவூரில் கள்ளர் ஆக முடியாத யாருக்கு போட்டாங்க? திராவிட இயக்கம் கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டாங்க. தென் வட தமிழகத்தில் வன்னியர்கள் யாருக்கு ஓட்டு போட்டான்? கலைஞருக்கு தான் ஓட்டு போட்டான். எம்ஜிஆர் யார்? 50 விழுக்காடுக்கு மேலே வாக்கெடுத்த திமுகவில் ஒரு பொருளாளராக இருந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு வந்துட்டார். நீங்கள் பனையூர்லேருந்து வந்துக்கிட்டு எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் வந்தது 55 விழுக்காடு ஆண்டி காமராஜ் ஓட்டிலேருந்து வந்தார் எம்ஜிஆர். 55 விழுக்காடு 71 உள்ள 67 71 வந்த ஆண்டி காமராஜ் ஓட்டிலேருந்து வந்தார் எம்ஜிஆர். அதை ஒருத்தர் ரெட்டிக்காரு புரிஞ்சுக்கப்பா, சும்மா மக்கா இருக்காத. ஜான் அரிக்கசாமி நாயுடுக்கார் என் கூட பழகியும் இது உனக்கு புரியலையா? அப்போ அதில் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்ன கலைஞர் மாட்டிக்கிட்டார். எம்ஜிஆர் வந்து 30 விழுக்காடு வந்தார், கலைஞர் 25 விழுக்காடு வந்தார். கலைஞர் வந்து காமராஜருக்கு ஏஜென்ட் எம்ஜிஆர்னு சொல்லியிருப்பாருன்னா 30 விழுக்காடு கலைஞர் வந்திருப்பார், எம்ஜிஆர் வந்து 25 போயிருப்பார், கலைஞர் ஆட்சிக்கு வந்திருப்பார் 77. கலைஞருக்கு ராங் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள்லாம் எடுத்து வச்ச ஓட்டே ஆண்டி காமராஜ் ஓட்டுங்கிற அந்த பேசிக்கே தெரியாமல் நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு இந்திரா காந்திக்கு ஏஜென்ட் எம்ஜிஆர்ட்டாங்க. நீங்கள் எல்லாருமே தானப்பா இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டு 55% வாக்கும் 38 சீட்டும் இந்திரா காந்தியை ஜெயிக்க வச்சிங்க, ஒரு நார்வேல் மக்களவையை தவிர. அப்போ கருணாநிதிக்கு தப்பான ஆட்டத்தில் தான் எம்ஜிஆர் வந்து கலைஞரோட 5 விழுக்காடு அதிகம் வந்தார். கரெக்டாக கலைஞர் ஆடி இருப்பாருன்னா எம்ஜிஆர் 25 தான் வந்திருப்பார். சரி, அன்னைக்கும் கலைஞருக்கு வந்து ஒரு செல்வாக்கு வளையம் இருந்தது. 86லையும் எம்ஜிஆரை கலைஞர் தோக்கடிச்சு காட்டினார். மயிலாடுதுறை அண்ணா நகரில் காங்கிரஸ் கூட இருந்த எம்ஜிஆரை கலைஞர் தோக்கடிச்சு காட்டினார். எம்ஜிஆர் ஜாகும் போது சீஃப் மினிஸ்டராக செத்தாலும் நம்பர் 1 மாஸ் லீடர் 87 மக்கள் திலம் எம்ஜிஆர் மரணம் அடையும் போது முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அவர் அதை கிளைம் பண்ணல. நான் என்ன செய்ய முடியும்? அண்ணா நகர்லையும் மயிலாடுதுறையிலும் உங்களை தோக்கடிச்சு காட்டினவர். நீங்கள்
இந்திரா காந்தி கிட்ட சரண்டர் ஆகி ஜெயித்தீங்க. இந்திரா காந்தி கிட்ட சரண்டர் ஆகி எம்ஜிஆர் ஜெயித்தார். உண்மை நிலைமை. பட் நீங்கள் சிஎம்மாக இருந்தீங்க, சிஎம்மாக தான் செத்தீங்க, மரணம் அடைஞ்சிங்க, மறுக்க வரல. பட் உள்ளாட்சி தேர்தலில் நீங்களும் காங்கிரஸ் நின்னும் கலைஞர் உங்களை தோக்கடிச்சு காட்டினார். அப்போ அந்த கலைஞருக்கு அந்த செல்வாக்கு இருந்தனால தான் 89ல் 4 முனை போட்டியில் 77 எம்ஜிஆர் ஜெயிக்காத விட பெருசாக ஜெயித்தார். துக்ளக்கில் எழுதுங்க, புள்ளி உரங்களோட, தினமலரில் எழுதுங்க, தந்தியில் எழுதுங்க. ரங்கராஜ் பாண்டே நாணயமா இதை போடு. என்னன்னா முரசொலிக்காரனே எழுத மாட்டான். முரசொலிக்கே இது தெரியாது, என்ன செய்ய முடியும்? அவன்லாம் சொல்லணும் முதல்ல, அவனே சொல்ல மாட்டான். முரசொலிக்காரனே கலைஞர் காலத்தில் சொல்ல மாட்டான். நம்ம தான் சிவாஜி ரசிகர்கள், நார்வேல் கோபால் தான் எனக்கு இதெல்லாம் எடுத்து தருவார். அவருடைய மறைஞ்சிட்டாரு, என்னோட நண்பர், மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னே சொல்லலாம். அவருடைய ஆன்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திக்கிறார். அவர் தான், கோபால் தான் எடுத்து தருவார். உண்மை. அப்போ கலைஞரை நீங்கள் ஒன்றுமே இல்லைன்னு மட்டம் தட்டுறீங்க. அப்படியெல்லாம் இல்லை. அதை தாண்டி கலைஞரை விட ஸ்டாலின் உயர்ந்து போயிட்டார். சரி, 3 எலெக்ஷனில் ஜெயித்துட்டார். கலைஞர், புரட்சி தலைவி எம்ஜிஆர் செய்யாத சாதனையை திராவிட இயக்க வரலாற்றில் ஸ்டாலின் செய்துட்டார். 3 பேரும் அவரை விரும்புகிறாங்க. மோடி விரும்புகிறாரு, சோனியா அம்மையார், ராகுல் விரும்புகிறாங்க, மம்தா பானர்ஜி 3வது அணி எல்லாருமே விரும்புகிறாங்க. பெரிய உயரத்தில் வந்துட்டார். இது யதார்த்தம். நீங்கள் 77 இருந்து கடந்த காலத்தின் கைதியாட்டு, அறத பழசாட்டு, இத்து போன, நொந்து போன, நூடுல்ஸ் ஆன கருணாநிதி எதிர்ப்புங்கிற அரசியலை பேசினா என்னங்க நியாயம்? தமிழறிமணியம் ஓட்டு வரும், தமிழறிமணியம் ஓட்டு கேரண்டி, ஒரு ஓட்டு கேரண்டி. வேறு என்னங்க ஓட்டு வரும்? இதில் என்னங்க ஒரு ப்ராக்டிக்கலாக இல்லாமல் பிரிசனராக பாஸ்டாக இருக்கிறீங்க? அடுத்து திமுகவை எதிர்த்து எம்ஜிஆர் மாதிரினுங்கிறீங்க. எம்ஜிஆர் 55 விழுக்காடு ஓட்டுலேருந்து வராரு. நீங்கள் 0% ஜெயலலிதா உங்களை தோல்வியாளர்னு காட்டி, ஜெயலலிதா உங்களை அடித்து இருத்தி மூச்சு விட முடியாமல் பண்ணி, ஜெயலலிதா மறக்கிறது வர, மரணம் அடையது வர வாய் திறக்க முடியாமல் வாரீங்க. ஸோ அந்த ஒரு கணக்கும் உங்களுக்கு பொருந்தாது. அடுத்தால எம்ஜிஆரை சொல்லி விஜயகாந்த் கொஞ்சம் ஓட்டு எடுத்தார், எம்ஜிஆரை சொல்லி கமல்ஹாசன் கொஞ்சம் ஓட்டு எடுத்தார். எம்ஜிஆரை ஊண்டுகோலாக வச்சு எடப்பாடி கிட்ட இருந்து ஒரு 1% 1.5% ஓட்டை எடுக்க பார்க்குறீங்க. எம்ஜிஆரை அடித்து சீமான் பெரிய அளவுக்கு உயர்வார். கமல் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு உயர்வு கொடுத்த மாதிரி, பார்ட்யூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்ங்கிற மாதிரி பிரேவாக எம்ஜிஆரை ஊழல் பெருச்சாளி, சாரையாவேர்களை கல்வி தந்தை ஆக்கினார். ஜாதிவாரி கணக்கெடுத்தா மேனன் எவ்வளவு தெரிஞ்சிருன்னு நினச்சி முத்தரையர், யாதவர், செங்குந்தர், உடையார் போன்ற பரவலாக வாழ்கிற தமிழ் சமுதாயங்கள், மன்னார், நாவிதர், புயவர் போன்ற சமூகங்களின் எழுச்சியை 40-45 ஆண்டுகளாக காலி பண்ணிட்டாரு. வன்னியர்கள் போராட்டத்தை கேவலப்படுத்துறதா நினச்சி தமிழர்களுக்கு அநீதி பண்ணிட்டாருன்னு எம்ஜிஆர் அடித்து விளையாடக்கூடிய சீமான் கமலஹாசனை மிஞ்சின மாதிரி இவர் விஜயம் மிஞ்சி பெரிய அளவு சாதனை படைப்பார். பொறுத்திருந்து பாருங்கள். இஷ்யூ இல்லாமல் முகத்துக்கு ஓட்டுன்னு நிற்கக்கூடிய விஜய் அசிங்கமாகப்பட்டு கேவலப்படுறதோட ரிட்டர்ன் பேக் நல்லது, திரும்பி போயிடலாம். நான் சகாதேவ மாதிரி சொல்கிறேன். நான் சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு உங்கள் மனச்சாட்சி தெரியும். 10 கோடி ரூபா உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களை குழாய் அடிக்க சொல்லக்கூடிய ஜானாரிக்கு சாமி சொல்கிறதெல்லாம் பொய்ங்கிறதையும் உணர்ந்திருப்பீங்க. சகாதேவ மாதிரி சொல்கிறேன், புரிஞ்சுக்கிடுங்க விஜய் அவர்களை. பார்ப்போம் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப நன்றி. நன்றி.